மற்ற கட்சிகளில் இருந்து PKR கட்சிக்கு தாவியவர்களை குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கக்கூடாது என்று PKR கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ ரவிஜி ரம்லி வலியுறுத்தியுள்ளார். நேற்று கட்சிக்கு வந்து பதவி சுகத்தை அனுபவிக்கும் சிலரால் பல ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்தவர்கள் ஓரம் கட்டப்படுவதாக அவர் கூறினார். மாயிகாவிலிருந்து விலகிய அதன் பொருளாளர் ஒருவர் PKR கட்சியில் சேர்ந்து வெறும் 6 மாதங்கள் மட்டுமே ஆகிய நிலையில் PKR கட்சி வலுவாக இருந்த முக்கிய நாடாளுமன்றத்தில் வேட்பாளராக களம் இறங்கியது எப்படி எனும் கேள்வியை அவர் முன்வைத்துள்ளார். மற்ற கட்சிகளில் இருந்து விலகி PKR கட்சியில் சேர்ந்தால் 5 ஆண்டுகளுக்கு PKR கட்சியின் தொண்டராக மட்டுமே இருக்க வேண்டும். அதன் பின்னர் கட்சியின் தலைமை பொறுப்பிற்கு போட்டியிடட்டும் என்றும் இதுதான் ஜனநாயகம் என்றும் டத்தோஸ்ரீ ரவிஜி ரம்லி வலியுறுத்தினார். சிவப்பு ஆக்சியா வாகனம் ஒன்று பொருட்களை மலை போல வாகனத்தின் மேல் அடுக்கி வைத்து சாலையில் பயணிக்கும்படியான காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட வாகனம் ஓட்டியை ரோந்து பணியில் இருந்த காவல் அதிகாரிகள் கைது செய்ததாக சிப்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் நோர்இசாம் பஹமான் தெரிவித்தார். அதிகமான பொருட்களை வாகனத்தில் ஏற்றி மற்ற வாகனங்களுக்கு அபாயத்தை ஏற்படுத்திய குற்றத்திற்காக சம்பந்தப்பட்ட 59 வயது வாகனம் ஓட்டி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இச்சம்பவத்தால் எந்த ஒரு விபத்தும் ஏற்படவில்லை என்றும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என்றும் சிப்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உறுதிப்படுத்தினார். சமீபத்தில் 59 வயது வாகனம் ஓட்டிக்கு ஏற்பட்ட சாலை விபத்தால் அவரின் மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பதை காவல்துறையினர் கண்டறிந்துள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட உள்ளூர் ஆடவர் பாதுகாப்பாக காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் நோர்இசாம் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட ஆக்சியா வாகனம் நிலை தடுமாறி எதிர் சாலையில் சென்றதாகவும் அதன் பின்னர் வாகனத்தின் மீதுள்ள பொருட்கள் சாலையில் சரிந்ததால் வாகனம் ஓட்டி சாலை ஓரத்தில் வாகனத்தை நிறுத்தியதாகவும் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட ஆடவரின் குடும்பத்தின் அரவணைப்பில் அவர் வாழ்ந்து வருவதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஜொகூர் அரசு 2026ஆம் ஆண்டு ஜொகூர் வருகைக்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக சுற்றுலாத்துறையிலிருந்து நேரடி மற்றும் மறைமுகமாக 42 பில்லியன் வருவாயை ஈட்ட இலக்கு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொகூர் மந்திரி பசார் டாக்டர் ஓன் ஹபீஸ் காசி இந்த இலக்கு ஆண்டுக்கு 12 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகையை அடிப்படையாக கொண்டது என்று கூறினார். 12 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் இலக்கை நாம் அடைந்தால் எதிர்பார்க்கப்படும் நேரடி மற்றும் மறைமுக வருவாய் மொத்தம் 42 பில்லியனாக இருக்கும் என்று அவர் மேலும் கூறினார். ஜொகூர் வருகை ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்கான சுற்றுலா வருவாய் மற்றும் சுற்றுலா இலக்குகள் குறித்து ஹஸ்ரினிசா ஹசான் கேட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் சிங்கப்பூரில் இருந்து வரும் பார்வையாளர்களை ஈர்ப்பதில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பூச்சோங்கில் உள்ள ஒரு கொண்டோமினியத்தில் குழந்தை பராமரிப்பாளர் ஒருவரின் வீட்டின் 29வது மாடியில் இருந்து விழுந்து 7 வயது சிறுமி நேற்று உயிரிழந்ததாக நம்பப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து நேற்று மதியம் 12:30 மணிக்கு காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் கட்டிடத்தின் 5வது மாடியில் இறந்து கிடந்ததாகவும் மேலும் மருத்துவ அதிகாரியால் அச்சிறுமி இறந்து விட்டதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டது என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமி ஒரு அறை ஜன்னலில் இருந்து கீழே இறங்கி கீழே விழுந்ததாக நம்பப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் எந்த குற்றவியல் கூறுகளும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொகூர் பாருவில் உள்ள பொது பல்கலைக்கழக வளாக மைதானத்தில் இன்று ஒரு பேருந்து தீப்பிடித்ததில் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவர்கள் 6 பேர் காயம் இன்றி தப்பினர். மின் பொறியியல் பீடத்திற்கு அருகில் உள்ள ஜலான் லிங்காரான் இல்முவில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தின் பின்புறத்தில் வெடிப்புச் சத்தம் கேட்டதும் பேருந்து ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தினார் என்பது அறியப்படுகிறது. வலது பின்புற சக்கரம் தீப்பிடித்ததை கண்டுபிடித்த அவர் தீயை அணைக்க முயன்றுள்ளார். ஆனால் அது தோல்வியில் முடிந்துள்ளது. சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணத்தை அடையாளம் காண உள் விசாரணை நடந்து வருவதாக பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. காலை 11:06 மணிக்கு தீ முழுமையாக அணைக்கப்பட்டதாக தீயணைப்புத்துறை தெரிவித்தது. பொது சுகாதாரத்தில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் வேப் அல்லது எலக்ட்ரானிக் சிகரெட்டுகளின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் வேப் அல்லது எலக்ட்ரானிக் சிகரெட்டுகளின் விற்பனையை தடை செய்வது குறித்து பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முழுமையான தடைக்கான திட்டம் அடுத்த மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று நெகிரி செம்பிலான் மாநில மந்திரி பெசார் அமருடீன் ஹாரூன் தெரிவித்துள்ளார். காளான் வேப்பொருட்களின் விற்பனைக்கு எதிராக கடுமையான அமலாக்கத்தையும் தாம் கோரி உள்ளதாக அவர் கூறினார். அதுதான் தீர்க்க வேண்டிய மிக அவசரமான பிரச்சனை என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.